அன்புள்ள பிதாவே, உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்னைக்கு தலைப்பு என்னது? பயபக்தி உள்ள ஆராதனை. ஆராதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை 3 பகுதியாக நாம் தியானிக்க போகிறோம். ஆராதனை என்பது என்ன, நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும், 3வது எப்படி ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது என்ன, ஏன் ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும். ஃபஸ்ட் என்னது ஆராதனை என்பது என்ன? ஆராதனைனா என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஆராதனைனா ஒர்ஷிப்பு. ஒர்ஷிப்னா ஆராதனையா? புகழ்ந்து பாடுறது. சரி, ஆராதனை பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது என்ன, நம்ம 4 பாட்டு பாடினா அது ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக அது ஆராதனுடைய ஒரு சிறிய பகுதி, மிக மிக ஒரு சிறிய பகுதி தான். ஒரு 10% கூட இருக்குன்னு சொல்லலாம். மீதி 90% என்ன இருக்குது? எதில் இருக்குது? நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்குது. நம்முடைய ஆராதனை வாழ்க்கை ஒரு பழைய ஏற்பாட்டில் சொல்லலாம், அது வெளிப்பிரகாரமான சில சட்டத்திட்டங்கள், சடங்காச்சாரங்கள் ஆராதனைன்னு சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க அது டெஃபினேஷன் எங்கேயும் இல்லை. ஆராதனைனா என்ன, விசுவாசம்னா ஒரு டெஃபினேஷன் இருக்குது. பைபிள் ஆராதனைக்கு ஒரு டெஃபினேஷன் இல்லை. அந்த பைபிள் சொல்கிறத வச்சுட்டு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலாம் வச்சுட்டு, நம்முடைய சிந்தனை, செயல் மற்றும் சொல்லினால் தேவனை கனப்படுத்துவது அல்லது மகிமைப்படுத்துவது என்னது? ஆராதனை. நம்முடைய சிந்தனை, செயல் மற்றும் சொல்லினால் தேவனை கனப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது. நம்ம சொல்லினாலும் மட்டும் இல்லை, நம்முடைய செயல்னாலும் தேவனை கனப்படுத்தணும், நம்முடைய சிந்தனையினாலும் தேவனை கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். இதுதான் என்னது ஆராதனைக்கு ஒரு டெஃபினேஷன். எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, பைபிளில் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இல்லையா? ஓகே. ஆக்சுவலாக வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொன்றா எங்கெங்கெல்லாம் ஆராதனை இல்லை தொழுகை, பைபிளில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, தொழுகைன்னு சில இடத்துல இருக்குது, சில இதில் பணிந்து கொள்ளுதல்னு இருக்குது, சில இடத்துல ஆராதனைன்னு இருக்குது. ஜஸ்ட் அதை சுருக்கமாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக அதன் மூல பாஷையில், எபிரை மூல பாஷையில் ஆராதனைன்றதுக்கு ஷாக்கா என்ற பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிரீக்கில் ப்ரோஸ்கீனோ என்ற பதம் கிரீக்கில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முதலாக தொழுகை என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கே வருதுன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை யாராவது எடுத்து படிங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். முதல் தொழுது கொள்ளுதல்ன்றது பைபிளில் வருது. ஆனால் இதில் இன்னொரு காரணம்னா, அந்த ஷாக்கா என்ற வொர்ஷிப், அந்த பணிந்து கொள்ளுதல், அந்த பவுவிங் டவுன் என்ற அந்த வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படவில்லை. பைபிளில் அந்த தமிழ் வேதாகமத்தில் அப்படி தொழுது கொள்ளுதல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, at the time people began to call on the name of the Lord, அதாவது ஆண்டவர் திருப்பெயரால் வழிபடலாயினர். கத்தோலிக்க வேதாந்தத்தில் இருக்கு. அந்த என்ன சொல்றது, பெயர் சொல்லி கூப்பிட்டார்னு இருக்கு. ஆராதனைன்ற அந்த ஒரிஜினல் வார்த்தை இல்லை. அதே போல் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு இது வருது, அது அநேக காரியங்கள் வருது. ஆதியாகமம் 12:8, ஆதியாகமம் 12:8 பின்பகுதி, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். யார்? ஆபிரகாம். அங்கே தொழுது கொண்டான்ற வார்த்தைக்கும் NIV அந்த இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா, கால்டு ஆன் த நேம் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய பெயரை கூப்பிட்டான் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். ஆனால் அங்கே தொழுது கொண்டான்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் அந்த ஒர்ஷிப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படலாம். அந்த ஒர்ஷிப் என்ற வார்த்தை எங்கே முதலாவது பயன்படுத்தப்படுதுன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஷாக்கா என்ற பணிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை எங்கே முதலாவது பயன்படுத்தப்படுதுன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5. அது ஆபிரகாம் பலி செலுத்துறதுக்கு ஈசாக்கு கூப்பிட்டு போகிறான்ல, அந்த டைம் படிங்க. ஆதியாகமம் 22:5 படிங்க யாராவது.
நானும் பிள்ளையாண்டனும் போய் தொழுது கொண்டு, அந்த இடத்துல தான் ஒர்ஷிப் என்ற வார்த்தை முதலாக வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுது. அதுக்கு முன்னாடி தொழுது கொள்ளுதல் எல்லாத்துக்கும் தமிழ் வேதாகமத்தில் ஒர்ஷிப்புக்கும் தொழுது கொள்ளுதல் தான் போட்டிருக்கு. தேவனுடைய பெயரை கூப்பிடுதல் அதுக்கும் தொழுதல் தான் போட்டிருக்கு. எதனாலும் தெரியல. ஆனால் முதலாவது அந்த மூல பாஷை ஷாக்கான்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா ஆதியாகமம் 22:5 தான் முதலாவதாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அதுக்கப்புறம் பழைய காலத்தில் என்ன பழைய ஏற்பாட்டில் எது இந்த பலிபீடத்தை கட்டி தான் அவங்க வந்து தேவனை தொழுது கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை தொழுது கொண்டாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டு முழுக்க எதை மையமாக கொண்டது? வெளிப்பிரகாரமான சடங்குகளை மையமாக கொண்டது. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டு முதலாக தொழுது கொள்ளுதல் எங்கே வருதுன்னா மத்தேயு 2:2. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 2:2 அந்த தொழுது கொள்ளுதல் அந்த ஒர்ஷிப் என்ற வார்த்தை வருது. படிங்க, மத்தேயு 2:2 படிங்க. பணிந்து கொள்ள வந்தோம். NIV-ல பார்த்தீங்கன்னா we have come to worship him. அந்த ஒர்ஷிப் என்ற வார்த்தை முதலேருந்தே அங்கே பயன்படுத்தப்படுது. இதுவும் வெளிப்பிரகாரமான இதுதான். பட் இன்னொரு இயேசு கிறிஸ்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். யோவான் 4:24 படிங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது எப்படி ஆனது? ஆவியோடும் உண்மையோடும். இதுக்கு முன்னாடி எல்லாமே சாதாரண வெளிப்பிரகாரம். ஒருத்தரை வணங்கினா அது தொழுது கொள்ளுதுன்னு அர்த்தம். அது ஆவியோடும் உண்மையோடும். உண்மைன்றது வேதவசனம், அது சத்தியம். உண்மைன்றது சத்தியம், சத்தியம் என்றது வேதவசனம். கிறிஸ்துவும் சத்தியமாக இருக்கிறார். சத்தியத்தை அறியும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாவத்திலிருந்து விடுதலை அடையப்படுகிறோம். நம்முடைய ஆவி உயிர் பெறுகிறது. சத்தியத்தை அறியும் போது நம்முடைய ஆவி உயிர் பெறுகிறது. அந்த ஆவியினாலே யாரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடுன்றது அதனுடைய அர்த்தம் இதுதான். ஆவியினால், அதாவது உள்பிரகாரமான ஒரு அடையாளம். என்ன சொல்றது? உள்ளிருந்து வர வேண்டும் ஆராதனை. அது வெளி பழைய ஏற்பாட்டில் இருந்தால் வெளிப்பிரகாரமாக தான் பார்த்துட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்து முதலாவது டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அது வந்து ஆவியிலிருந்து வர வேண்டும். அது எல்லா ஆவியும் பண்ண முடியாது. அந்த ஆவி உயிர் பெற்றிருக்க வேண்டும். விடுதலை பெற்றிருக்கின்ற ஒரு ஆவியோடு தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்றார். சரி, ஆராதனை என்னன்னு பார்த்தோம். அடுத்தது, நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? எதற்காக ஆராதிக்கணும்? தேவனுக்கு பெனிஃபிட் கிடைக்காது நம்ம ஆராதனை பண்ணுறதுனால. அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல, நமக்கு தான் பெனிஃபிட்டு. அவர் வந்து தேவன் நம் எல்லாரையும், எல்லா ஜீவராசிகளையும் வாயினால் சொல்ல உண்டாக கடவுதுன்னா எல்லாத்தையும் எல்லாமே உண்டாயிடுச்சு. ஜீவ ஜந்துக்கள், இந்த மச்சங்கள், மீன்கள் எல்லாமே உண்டாக கடவுள். ஜலமான திறனானதை பிறப்பிக்க கடவுது எல்லாமே உண்டாயிடுச்சு. நிலமானது உண்டாக கடவுது எல்லாமே உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் அப்படி உருவாக்கலை. ஒரு பூமியானது மனிதன் உண்டாக கடவுள்னு அப்படியே படித்தாரு. மனிதனை உருவாக்கி என்ன செய்கிறாரு? ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அதுதான் தேவன் தந்த ஆவி, தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுக்கு தேவன் நமக்கு தந்த அவருடைய ஆவி நமக்கு தீபமாய் இருக்கிறது. அதனால தான் மனுஷனுக்கு தான் என்ன தேவனை தேடுகின்ற ஒரு இன்ட்யூஷன் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். வேற மிருகங்களுக்கு இருக்கா தேவனை தேடுகிற? ஏதோ நாயோ பண்ணியோ அதை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து மனுஷனுக்கு மாத்திரமே அந்த அந்த என்ன சொல்றாரு, இன்ட்யூஷனை கொடுத்துருக்கிறார். அதனால்தான் அவர் ஒரு துதிக்கு பாத்திரமான ஒரு தேவன். அனைத்து அதிகாரங்களையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவர் வந்து வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய தேவன். நேற்று ஒரு குரூப்பில் ஒரு இது ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது யூனிவர்ஸ் எப்படிப்பட்டதுன்ட்டு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். பூமி எவ்வளோ ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த யூனிவர்ஸில் போகும்போது பூமி வந்து எவ்வளோ மிக மிக ஒரு தூசியை போல பூமி இருக்குது. அந்த பூமியில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? பூமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம தூசி தான். இந்த யூனிவர்ஸில் அந்த பூமியும் ஒரு தூசியாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய அண்ட சராசரங்கள், எவ்வளோ எத்தனை மில்கி இதனால ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. அந்த நீங்கள் ஃபுல்லாக அந்த யூடியூப் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கடவுள் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம். தாவீது சொல்கிற மாதிரி கடவுள் நம்மை நினைப்பதற்கு எம்மாத்திரம்.
அப்படிப்பட்ட கடவுளை நாம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் 26ஆம் வசனத்தை படிங்க. நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் 26ஆம் வசனம். அதாவது அதில் ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணி. எப்பொழுது? இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்த போது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் அது கிளியராக இருக்குது. சீனாய் மலையில் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது தேவன் பூமியை அசைய பண்ணினார். இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். இதுக்கு என்ன வேத வல்லுநர்கள் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, வருகின்ற காலங்களில் இந்த வானமும் பூமி என்ன செய்யும்? ஒழிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி உருவாகும். இந்த பூமியெல்லாம் அசைய பண்ணுவார். புதிய புதிய பூமி புதிய வானம் வரும். அதுக்கப்புறம் படிங்க 27 28 வசனத்தை படிங்க. அடுத்த வசனம் படிங்க. இது ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும் வசனம். சிம்பிளாக சொல்கிறேன். அசை உள்ளவைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் அசை உள்ளவைகள். வானம் பூமி இந்த அண்டசராசனம் என்னது, இவைகள்லாம் அசை உள்ளவைகள். இவையெல்லாம் என்ன 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 ஒரு நாளில் அழிஞ்சு போகும். இவெல்லாம் அழிஞ்சு போகும். அசைவில்லாதது எது? தேவனுடைய ராஜ்யம். அது என்றுமே நிலைத்திருப்பது. அதனால் அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எதுக்காக நம்ம ஆராதிக்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதனால் நிறைய ரீசன் இருக்கு. ஆகவே ஆராதிப்பது தேவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஏன்னா ஆவி ஆத்மா, தேவன் இல்லாத ஒரு ஆவி ஆத்மா அது வெற்றிடமாக, ஒரு வேக்கும், ஒரு வெற்றிடமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? அது ஒரு வெற்றிடம். இப்போ நிறைய விளையாட்டு வீரர்கள், செலிபிரிட்டிஸ், நடிகர் நடிகைகள்லாம் தூக்க மாட்டேங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, எல்லா பணமும் இருக்குது, புகழ் இருக்குது. எதுக்காக அவங்களாம் தூக்க மாட்டேங்கிறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களை தேவனை தேடாதனால் அந்த ஆத்மா ஆவி ஆத்மா ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த யாரால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும்? கடவுளால் மாத்திரமே அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அந்த வெற்றிடம் நிரப்பாத பட்சத்தில் அவங்க எதுவும் ஒன்றுமே இல்லைன்ட்டு அவங்க கடந்து செல்றாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாமல். ஆகவே நமக்கு தான் அந்த தேவை. அந்த ஆராதிக்கும் பொழுது அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகிறது. நம் தேவனை தேடும்போது, தேவனை அண்டிக் கொள்ளும் போது, தேவனுடைய ஐக்கியம் கொள்ளும் போது அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகிறது. ஏன்னா அதுக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். சரியா? அதனால் ஆராதனை மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அது உள்ளிருந்து வர வேண்டும். அதை எப்படி ஆராதிக்கப்போம் நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆராதனை என்பது என்ன பார்த்தோம்? எதற்காக ஆதரிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது எப்படி ஆராதிக்க வேண்டும், மூன்றாவது காரணம். இதுதான் மெயின், எப்படி ஆராதிக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்த பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆராதனை செஞ்சாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்புறம் பலிபீடத்தை கட்டினாங்க, பலி செலுத்தினாங்க, ஆராதனை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்கிறாரு? மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நான் தாபரிப்பதற்கு ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டுறான். சாலமோனுக்கு அப்புறம் அது தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. அதனால இஸ்ரவேலர்கள் எங்க ஆராதனை செஞ்சாங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை செய்தார்கள். சரியா? யாத்திராகமம் எதற்காக ஆராதனை செய்யும் போது என்ன நடக்குது? யாத்திராகம் 40:34 யாராவது படிங்க. யாத்திராகம் 40:34. அப்பொழுது மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. நாம் ஆராதனை செய்யும் பொழுது யார் மகிமைப்படுறது? தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். முதலாவது ஆராதனை பூரணமாய் தேவனை ஆராதனை செய்த மனிதன் யாரு? முதலாக
முதல்ல யார் செஞ்சிருக்கணும்? முந்தின ஆதாம் செஞ்சிருக்கணும். அதை முதலாக நிறைவேற்றினது, பூரணமாக ஆராதனை செய்தது தன்னுடைய பிதாவை யார்? இயேசு கிறிஸ்து. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு. பூமியிலே நான் உம்மை, யார்? பிதாவை இது நோக்கி சொல்றாரு. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எதுக்காக பூமிக்கு வந்தாரா? பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் பூரணமான ஒரு ஆராதனை செய்து அங்கு எங்கள் தேவனை, பிதாவை மகிமைப்படுத்தி பார்க்குறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் வழியில் அவரை மகிமைப்படுத்துவதா காணப்பட வேண்டும். இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அது நிஜமாக இருக்கிறது. அது எப்படி? இப்போ ஆசரிப்பு கூடாரத்து தேவன் வந்து தனக்கு ஆராதனை செய்ய மக்களுக்கு அந்த ஆசரிப்பு கூடத்தை ஏற்படுத்த செஞ்சார். அந்த ஆராதனையினாலே எங்கே செய்வாங்க? ஆசரிப்பு கூடாரம் தான் பழைய ஏற்பாட்டில், இல்லைன்னா தேவாலயம் தான். இந்த ஆசரிப்பு கூடாரம் இன்றைய வொர்ஷிப்புக்கு எப்படி கனெக்ஷனோட இருக்கிறதுன்றதை ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்கு. அது காமியாது, சின்னதாக கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் பார்த்துங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளிப்பிரகாரம். அந்த மேலே இருக்கிறது வந்து அந்த நடுவில் டென்ட் இருக்கு. இல்லை ஜூம் பண்ணானா அப்படியே இருக்கட்டும், ஜூம் பண்ணானா அப்படியே இருக்கட்டும். மேலே வெளிப்பிரகாரம், மேலே இருக்கிறது வந்து வெளிப்பிரகாரம். அதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா பரிசுத்தலம், அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்குல்ல, பரிசுத்தலம். அது கீழே வந்து மகா பரிசுத்தலம். சரியா? வெளிப்பிரகாரத்தில் வாசல் இருக்கு. மேலே வந்து வாசல் மேலே காமிங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து வாசல். அதுக்கப்புறம் வெண்கல பலிபீடம். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு? வெண்கல பலிபீடம். அதுக்கப்புறம் கழுவும் தொட்டி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா பரிசுத்தலம் வந்தீங்கன்னா குத்து விளக்கு தெரியுதா உங்களுக்கு? குத்து விளக்கு இருக்கும். அந்த ஒரு யூ ஷேப்ல ஒரு குத்து விளக்கு இருக்கா? அதுக்கப்புறம் மேஜை, சமூக தப்பம். அதில் மேஜையில் சமூக தப்பங்கள் இருக்கும். அப்புறம் தூபவர்க்க மேடை ஒன்று இருக்கும், தூபவர்க்க மேடை. இது வந்து மகா பரிசுத்தலம். அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா மகா பரிசுத்தலத்தில் என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம் மற்றும் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இதை வைத்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இது பழைய ஏற்பாட்டில் இதை வச்சு தான் மக்கள் வந்து, இஸ்ரேல் மக்கள் வந்து ஆராதனை செய்தார்கள். ஆராதனை செய்தார்கள். இது புதிய ஏற்பாட்டில் எவ்வாறு நிஜமாக, முதல்ல வந்து நிழலாக இருந்தது, இப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படி நிஜமாக மாறுகிறது என்றதை நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்பிரகாரத்தில் வாசல் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இப்போ நமக்கு யார் வாசலாக இருக்கா? அதாவது ஆசரிப்பு கூடாரம் வந்து கிறிஸ்துவுக்கும் ஒரு அனலஜியாக இருக்கு, ஊமையாக இருக்கு. கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரம் ஒரு நிழல்னா கிறிஸ்து ஒரு நிஜம். அந்த வாசல் வந்து கிறிஸ்துவுக்கு, நானே, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஒருத்தர் கடவுள்கிட்ட வரணும்னா யார்கிட்ட வரணும்? ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக உள்ள நுழையணும். ஆகவே அந்த வாசல் சிக்னிஃபை பண்றது கிறிஸ்து என்ற வாசல் என்ற சிக்னிஃபை பண்ணுது. அடுத்தது வெண்கல பலிபீடம். மறுபடியும் காமிங்க அதை. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? டாப்ல உள்ள வாசல்ல இருந்து உள்ள நுழைஞ்ச உடனே, டாப்ல இருந்து உள்ள நுழைஞ்ச உடனே வெண்கல பலிபீடம். வெண்கல பலிபீடம் இருக்கு. இந்த வெண்கல பலிபீடம் எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா கல்வாரி சிலுவையை சிக்னிஃபை பண்ணுது. வெண்கல பலிபீடம் எதை சிக்னிஃபை பண்ணுது? கல்வாரி சிலுவையை. அங்க பலிபீடத்தில் என்ன செய்வாங்க? நீ க்ளோஸ் பண்ணிடும். எபிரேயர் 9:12 வாசிங்க. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை போன்றவர்களை அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்வாங்க. புதிய ஏற்பாட்டில் யாரு நமக்காக பாவ நிவர்த்தி செய்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவர்த்தி ஒரே தரம். நம்ம எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அப்போ வந்து என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆனால் இப்போ நமக்காக ஒரே தரம் மரித்த இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டு. ஆகவே முதலாவது என்ன செஞ்சிருக்கணும்? ஒருத்தன் ஆராதனைக்கு தயாராகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெண்கல பலிபீடத்துக்கிட்ட வந்து பலி செலுத்திருக்கணும். நமக்காக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இளங்காலை, வெள்ளாட்டுக்கடாலாம் பலி செலுத்துவாங்க. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். அதனால் அவரை விசுவாசித்து
அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். மனம் திரும்பி நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இது வந்து முதல் தகுதி. சரி, வெண்கல பலிபீடத்துக்கு வந்தாச்சு. அடுத்தது என்ன? வெளிப்பிரகாரத்தில் அடுத்தது என்ன இருக்கு? காமி. வெண்கல படம். அடுத்தது வெண்கல கழுவும் தொட்டி. வெண்கல கழுவும் தொட்டி. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பலி செலுத்திட்டு வந்து ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, அந்த அந்த வெண்கல தட்டியில் தண்ணீரை கைகளையும் கால்களையும் கழுவி தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். இது வந்து வேத வசனத்திற்கு, இந்த தண்ணீர் எதற்கு ஒப்புமையா இருக்குன்னா வேத வசனத்திற்கு ஒப்புமையா இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டில் வேத வசனம், வாலிபன் எதனால் தன்னுடைய வழியை சுத்தி கொடுத்து வேத வசனத்தினால் இதுன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அந்த வேத வசனத்தினால் நம்மை அனுதினமும் நம்ம மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். ரோமர் 12:12 யாராவது வாசிங்க. ரோமர் 12:2. ஃபர்ஸ்ட் அந்த அந்த வெண்கல பலிபீடம் இருக்குல்லையா, அங்கே வந்து நம்ம மனம் திரும்புகிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். நாம் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து வெண்கல கழுவும் தொட்டி கிட்ட வரும். அங்கே என்ன செய்யணும்? நம்ம ஆத்மாவை அனுதினமும், ஆவி வந்து ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டுரும். ஆனால் ஆத்மா வந்து அனுதினமும் அது என்ன செய்யணும்? வேத வசனத்தினால் நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டுகளாக இருக்கிறோம். சில வேதவர்கள் என்ன சொல்றாங்க, அது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்புமையா இருக்கிறது. பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயர்த்து வர மாதிரி அது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்புமையா இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஆகவே நம்ம சுத்திகரிப்புன்னு, ஏன்னா அது கழுவுறதுனால நம்ம சுத்திகரிப்புன்னு இது பண்ணிக்கலாம். ஆகவே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டாலும் அனுதினமும் நம்மளை சுத்திகரித்துக் கொள்வர்களாக நாம் காணப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் மனம் திரும்பி ஆவி உயிர்க்கப்பட்டு நாம் ஐக்கியம் கொள்ள தயாராக இருக்கிறோம். அதனால நம்ம அனுதினமும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே இது வந்து அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். அது ஒன் டைம் ப்ராசஸ். இது வந்து அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். ஆராதனைக்கு 2வது ஸ்டெப்பு இது வந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் புதிதாகிறதுனால புதிதாக வேண்டும். அதுதான் மெயின். இது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ ஃபஸ்ட்டு வாசல் வழியாக உள்ளே வந்தோம். நம்ம பாவங்கள் ரட்சிக்கப்பட்டோம். பாவங்கள் நீங்கி ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் சுத்திகரிக்கிறோம். வேதவசத்தை நம்ம சுத்திகரித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? வெளிப்பிரகாரத்துலேருந்து இப்போ தான் உள்ளே வரும். எங்கே வரும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே வரும். வெளிப்பிரகாரத்தில் இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் உள்ளே வரலாம். புறஜாதிகார் யாரும் உள்ளே வர முடியாது. வெளிப்பிரகாரத்தில் இஸ்ரவேல் எல்லாரும் உள்ளே வரலாம், புறஜாதிகள் யாரும் வர முடியாது. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளார்களோ யார் எல்லாருமே உள்ளே வரலாம். அதே சமயத்தில் வெளிப்பிரகாரத்திலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் மட்டும்தான் உள்ளே போக முடியும்? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் உள்ளே போக முடியாது. ஆசாரியர்கள் மாத்திரம்தான் உள்ளே போக முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அனைவரும் உள்ளே போகலாம். அனைவரும் ஆசாரியர்கள், அனைவரும் உள்ளே போகலாம். சரி, அங்கே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்காங்க? ஒரு பக்கம் குத்து விளக்கு இருக்கா? குத்து விளக்கு. சரி, குத்து விளக்கு என்ன நமக்கு பார்க்குதுன்னு பார்ப்போம். இது பண்ணிவிடும், ப்ளஸ் பண்ணு. வெளிப்பிரகாரத்தில் சூரிய ஒளி இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் எது இருக்கு? குத்து விளக்கு இருக்கும். மகாபரிசுத்த தேவனுடைய மகிமை இருக்கும். சரியா? யாத்திராகமம் 27:20 யாராவது படிங்க. யாத்திராகமம் 27:20. குத்துவிளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழந்த தெளிவான ஒளிவ எண்ணெய் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. குத்துவிளக்கு வந்து 24 மணி நேரமும் அங்கே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அங்கே அது எரியாம இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம என்ன செய்யணும்? எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக காணப்படும். யோவான் 5:35 என்ன சொல்லுது? யோவான் வந்து எப்படி இருந்தானாம்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அதே மாதிரி நம்ம விளக்காக இருக்க வேண்டும். குத்து விளக்கு எரியலாம் 3 காரியங்கள் தேவைப்படும். என்ன வேணும்? அங்கே போட்ட மாதிரி எண்ணெய், அந்த இடித்து பிழந்த ஒளிவ எண்ணெய் தேவைப்படும். 2வது திரி தேவைப்படும். 3வது ஃபஸ்ட்டு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு தணல் தேவைப்படும். சரியா? எண்ணெய் எதுக்கு அடையாளமாக இருக்குது? பஸ்தாவிக்கு அடையாளமாக இருக்குது. திரி எதுக்கு அடையாளமாக இருக்குது? நம்முடைய இதயத்துக்கு அடையாளமாக இருக்குது. முதல்ல பற்ற வைக்கிறதுக்கு யார்? கிறிஸ்து நமக்கு அதை செய்கிறாரு. சரியா? ஆகவே அந்த பஸ்தாவினுடைய ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்பொழுது அந்த எண்ணெய் நமக்கு கிடைக்கும். நம்முடைய இதயம் பற்றி எரிக்கிற ஒரு விளக்காக
காணப்படும். மற்றவர்களுக்கு அது வெளிச்சமாக, அது நாம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஆராதனையினுடைய எத்தனை 3வது படி. முதல் படி வாசல், அதுக்கப்புறம் வெண்கல பலிபீடம், அதுக்கப்புறம் வெண்கல கழுவும் தொட்டி, அதுக்கப்புறம் இங்க குத்து விளக்கு. சரியா? அதனால உபகம் 10-16 படிங்க. இதுல ஆத்மா அந்த திரி என்ன செய்யும், அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணினே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், திரி கருப்படிச்சிடும். கருப்படிச்சுன்னா என்ன ஆகும், ஏரியா ராந்தல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பழைய காலத்துல ராந்தல், புதுசுல ராந்தல் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ராந்தல்ல ஒரு திரி இருக்கும், கருப்படிச்சிடும், அதை கட் பண்ணி போடுவாங்க. நம்ம எரிஞ்சிட்டு இருக்கலாம், திடீர்னு கருப்படிக்கும். எதனால? பாவம் என்ற கரைப்படும் போது கருப்படிக்கும். அதை என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். இதயத்தில் பாவங்கள் சேரும்பொழுது நம்ம எரிந்து பிரகாசிப்பது கம்மியா இருக்கும். அதனால உபகம் 10-16 படிங்க. உபகம் 10-16. அது கரெக்டா படிங்க. எப்பெல்லாம் இதயத்திலேருந்து அந்த வெளிச்சம் கம்மியாகுதோ என்ன செய்யணும், இதயத்தின் நுனித்தோலை கட் பண்ணணும். திரியினுடைய நுனித்தோலை கட் பண்ணுற மாதிரி இருதயத்தின் நுனித்தோலை நம்ம கட் பண்ணி அது நம்மளுடைய இதயம் பிரகாசிக்கிறது மாதிரி இது பண்ணுவோம். அது ஆராதனையுடைய அடுத்த படி. சரி, பரிசுத்தலத்தில் வேற என்ன? குத்து விளக்கு இருக்கு, வேற என்ன இருந்தது? சமூக தப்பம். அடுத்து மறுபடியும் காமிங்க. குத்து விளக்கு ஒரு பக்கம் இருக்கு, சமூக தப்பம் மேஜை, ஒரு பொன்னான மேஜை இருக்கும், அதுக்கு மேல ஒரு சமூக திருமண அப்பன் போட்டிருக்கோம், சமூக தப்பம் இருக்கும். ஓகேவா? அது இருக்கு. அதை எதை சிக்னிஃபை பண்ணுது? க்ளோஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு? ஜீவாப்பம் நானே. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உணவு யாரு? கிறிஸ்து. ஜீவாப்பம் அப்பமா இருக்கிற அந்த அப்பம் எதை சிக்னிஃபை பண்ணுது? ஐக்கியம், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் மற்றும் மற்ற விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 10-16 படிங்க. 1 கொரிந்தியர் 10-16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறோம். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம், அதாவது கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், மற்றவர்களோட ஐக்கியத்துக்கு அது ஒரு சிக்னல். ஆக்சுவலாக அதில் 12 அப்பம் 6 அடுக்கி இருக்கணும். இந்த 12 எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா அந்த 12 கோத்திரங்களை சிக்னிஃபை பண்ணுது. நம்ம அந்த அப்பம் எதுக்காக இது பண்ணுறோம்? கிறிஸ்துவோடு நம் பங்கு கொள்கிறோம், கிறிஸ்துவனுடைய சரீரத்தோட. அதே சமயத்தில் மற்றவர்களோடையும் நாம் ஐக்கியம் கொள்கிறோம். அங்கே இஸ்ரவேலர்கள் மற்றவர்களோட ஐக்கியம் கொள்கிற மாதிரி நம்ம மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்கிறோம். அதனால ஆராதனுடைய அடுத்த படி சமூகத்தப்ப. பரிசுத்தலத்தில் குத்துவிளக்கு பார்த்தோம், சமூகத்தப்பம் பார்த்தோம். அடுத்தது என்ன இருக்கு? முக்கியமான பகுதிக்கு இப்பதான் வந்திருக்கோம். காமி. ஜஸ்ட் இந்த மகாபரிசுத்தலத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? தூபபீடம். தூபபீடம் சென்ட்ரல் காமி. அதான் தூபபீடம். தூபபீடம் எதுக்கு சிக்னிஃபை பண்ணுதுன்னா, நம்முடைய துதி ஆராதனை பாடுறோம் இல்லையா, துதி ஆராதனை ஜபங்கள், அதுதான் சிக்னிஃபை. இப்பதான் இங்கதான் வந்திருக்கோம். இப்போ இத்தனை காரியங்கள் செஞ்சாதான் என்ன செய்யணும், நமக்கு எதுக்கு தகுதியாகிறோம்? பாடுறதுக்கு. சரியா? இது எல்லாமே இல்லாத பண்ணா பின்னாடி பார்ப்போம். சரியா? க்ளோஸ் பண்ணீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெண்கல பலிபீடத்தில் இயேசுவின் ரத்தம் ஃபர்ஸ்ட் வாசல் வழியாக உள்ள நுழையணும். வெண்கல பலிபீடத்தில் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். வெண்கல கழுவும் தொட்டியில் வேதவசத்தினால் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். குத்து விளக்கை போல் பஸ்தாவினால் உதவியுடன் எழுந்து பிரகாசித்து அடுத்தபடியாக சமூக தப்பத்தை, அதாவது கிறிஸ்தியனும் அப்பத்தினால் போஷிக்கப்பட்ட ஒருவனால் மட்டுமே துதி ஜபங்களை ஏறெடுக்க முடியும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்ட பிறகு எங்க வரணும்? இங்க நின்று பாடணும். அப்படி இல்லாம பாடணும் என்னன்னு அர்த்தம்? எதுவுமே இல்லாத நம்ம வெறுமனே பாடுறோம்னு என்ன அர்த்தம்? உயிரில்லாத ஒரு சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு ஷர்ட் போட்டா எப்படி இருக்கும்? அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் உடல்னு பார்த்தீங்கன்னா துதி நம்ம பாடுறோம் இல்லையா, அது கோட் ஷர்ட் மாதிரி
ரெண்டுமே முக்கியம்தான். நான் வந்து சட்டை போடாத வந்தால் நல்லா இருக்குமா? சட்டையும் தேவை தான். நம்ம பாடுறது முக்கியம், அதுக்காக பாடுறது முக்கியம்னு சொல்லல, பாடுறது முக்கியம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா? உடம்பு இல்லாத வெறுமனே இதை மட்டும் சட்டையை மட்டும் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? உடல் இல்லாத உடம்புக்கு ஒரு சட்டை இருந்ததுன்னா அது வந்து சோளக்காட்டு பொம்மை. நம்ம இந்த ப்ராசஸ்லாம் பண்ணாதான் அது உண்மையான ஆராதனை. இல்லைன்னா அது வந்து வெறும் சோளக்காட்டு பொம்மையாக தான் காணப்படும், அந்நிய அக்கினியாக காணப்படும். அது என்ன அந்நிய அக்கினி? யாத்திராகமம் 30:9 படிங்க. யாத்திராகமம் 30:9. ம் 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 அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாக அந்நிய தூபத்தை நம்ம காட்டக்கூடாது. இது லேவியராகம் 10 1-2 வசனங்கள் படிங்க. லேவியராகம் 10 1-2 வசனங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ம் 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 இந்த ஆரோனுடைய குமாரன் நாதும் அபியும் எங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, தூப பீடத்துல அந்த கர்த்தருக்கு அந்த தூபத்தை அந்த இது பண்றதுக்காக என்ன செய்யறாங்க, வெளியிலிருந்து ஒரு அக்கினி. அந்த அக்கினி எங்கிருந்து எடுக்கணும்னா, இந்த தூப பீடத்துல ஒரு அக்கினி போடுறோம் இல்லையா, இந்த புகை வரும் இல்லையா, அதை என்ன செய்யணும்னா, அங்குள்ள பலிபீடத்துல இருக்கிற அக்கினியை தான் யூஸ் பண்ணணும். இந்த குத்து விளக்கில் உள்ள அக்கினியோ இல்லை பலிபீடத்தில் உள்ள அக்கினியோ யூஸ் பண்ணணும். வெளியிருந்து எந்த அக்கினியும் வரக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம துதி ஆராதனை பார்க்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் நம்ம செய்யணும். நம்முடைய இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கணும், வேதவசத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், கிறிஸ்துவோட ஐக்கியம் பண்ணியிருக்கணும், மற்றவர்களோட ஐக்கியம் இருக்கணும். இந்த பின்னணியில் நாம் அந்த தூப வர்க்கம் ஏறெடுக்கப்பட வேண்டும். துதி ஜப விண்ணப்பங்கள்லாம் ஏறெடுக்கப்பட வேண்டும். இது எதுவுமே இல்லாத வெறுமனே எடுத்த உடனே அதை நம்ம இது பண்ணும்போது அது என்ன ஆகிடுது? அந்நிய அக்கினி ஆகிடுது. அது வந்து கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது. அதனால நான் பாட்டு பாடும்போது நான் சோளக்காட்டு பொம்மை பாரு பாட்டு பாடிட்டு இருக்கேன், இல்லை உண்மையிலே உயிருள்ள ஜீவனுள்ள ஒரு மகனாக நான் ஆராதனை ஏறெடுக்கிறேனா? நம்ம தான் சோதிச்சு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இப்போலாம் யாரும் பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம்னே உடனே அடிச்சிடறாரு கடவுள். இப்போ அடிக்கிற மாதிரி எத்தனை பேர் உயிரோடு இருப்போன்னு தெரியாது. இப்போ தீர்க்க தரிசனங்கள்லாம் இப்போ ஒரு இது இருக்கும். ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லி அது வந்து பொய்யா நடக்கலைன்னா என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி கொலை செய்யப்படணும். பழைய ஏற்பாட்டில் அது வந்து நியாய பிரமாணத்தில் ஒரு நியதி. அப்படி பார்த்தா இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒருத்தவனும் உயிரோடு இருக்க மாட்டான். இன்னைக்கு இந்த வருஷ பிறப்பில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தவனும் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனால் இன்னும் சொல்லிட்டு தான், ஏன்னா கிருபையின் காலத்தில் கடவுள் விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதே போல் நம்ம துதி ஆராதனை ஏற்படும்போது ஜாக்கிரதை, இந்த ஸ்டெப்லாம் பார்த்து துதி ஆராதனை நம்ம எடுத்தால் கடவுளுக்கு ஆசீர்வதிப்பார். அது நம்ம மற்றவங்க நியாயம் தரக்கூடாது. நான் பார்த்துக்கணும், நான் பாடுறேன்னா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கா, நான் இந்த ப்ராசஸில் போயிருக்கேன், நான் என்னை நியாயம் இருக்கணும், என்னை நானே பார்க்கணும், மற்றவங்களை பார்க்கக்கூடாது, என்னை நான் பார்த்துக்கணும். அதே போல் நீங்கள் உங்களே பாடும்பொழுது நீங்கள் இது பண்ண துதி ஆராதனை எடுக்கும்போது நீங்கள் உங்களே பார்த்துங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துதி ஆராதனை இம்பார்ட்டன்ட் தான், பாடுறது இம்பார்ட்டன்ட் தான். அதை காட்டிலும் இந்த உடம்பு, இந்த ட்ரெஸ் இம்பார்ட்டன்ட், அதை விட இம்பார்ட்டன்ட் இந்த உடல் இல்லையா? இல்லைன்னா அதனால் இந்த கோட் ஷர்ட் போட்டுக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. சில பேர் கோட் ஷர்ட் போடலாம், சில பேண்ட் ஷர்ட் போடலாம். அது ஆராதனை சில பேருக்கு பெர்மான்ஸ் பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு ட்ரெடிஷ்னல் இப்போ எனக்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் சாங் தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் கைத்தட்டி பாடுறது பிடிக்கும், சில பேர் மௌனமாக பாடுறது பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களும் கடவுள் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறார். ஆனால் இந்த ப்ராசஸ் செய்யப்பட்டிருக்கணும், அவ்வளோதான். அது வெளிப்பிரகாரமாக என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரி, அடுத்தது வந்து தூபம் காட்டியாச்சு. இதனால் என்ன நடக்குது? தேவனுடைய மகிமை நமக்குள் காணப்படுது. பரிசுத்தலம், நம்ம வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம் போனோம். பரிசுத்தலம் இருந்தது, பரிசுத்தலம் முடிஞ்ச பண்ணி தூபம் காட்டும்போது தேவனுடைய மகிமை எங்கே நிரப்பதான்? உடன்படிக்கை பட்டியலில் வந்து தேவனுடைய மகிமை வந்து இருக்கு. உடன்படிக்கை பட்டியலில் 3 உடன்படிக்கை பட்டி, அதில் கிருபாசனம், அந்த உடன்படிக்கை பெட்டி அதில் இருக்குது. சரி, உடன்படிக்கை பெட்டி உள்ள 3 இது இருக்குது.
2 கற்பலகைகள் இருக்கும், ஒரு மன்னா இருக்கு, ஆரோனுடைய துளிர்த்த கோல். 3 காரியங்கள் காணப்படுது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு அடையாளமா இருக்குது? தேவன் நம்மை மரித்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், அதற்கு அடையாளமா இருக்கு ஆரோனுடைய தளிர்த்த கோல். அடுத்தது மன்னா எதற்கு அடையாளமா இருக்கு? தேவன் நமக்கு அவர் வந்து ஜீவாப்பமாக இருக்கிறார், வானத்திலிருந்து அந்த இறங்கி வந்து அப்பமாக இருக்கிறார். அவர் அதை சாப்பிடும்பொழுது என்றென்றும் மறியாமல், முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர் எழுத்துற அதுக்கு அடையாளமாகவும் இருக்கு அந்த இது ஆரோனுடைய தளித்துக்கோள். நாம் அவரோடு கூட நம்மளும் உயிரோட வந்திருக்கோம், அதுக்கும் அடையாளமா இருக்கு. நம்ம உயிரோட வந்தாச்சு, மறுபடியும் மறியாமல் இருக்கணும்ல. வானத்திலிருந்து இறங்கி அப்பத்தை நாம் சாப்பிடும்பொழுது நாம் மறுபடியும் மறியாமல் இருப்போம். அதுக்கு தான் அந்த மன்னா இருக்கு. இன்னொரு இது என்ன இருக்கு? அது அந்த காத்துக்கொள்ளணும்னா அந்த காத்துக்கொள்ளணும்னா 2 கற்பலைகள் என்ன 10 கட்டளைகள் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம இதயத்தில் முதல்ல வந்து பழைய ஏற்பாட்டில் கற்பலைகளை எழுதினார், புதிய ஏற்பாட்டில் எங்கே எழுதுறாரு? நம்முடைய இதயங்களில் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 3:3 படிங்க. 2 கொரிந்தியர் 3:3. 2 கொரிந்தியர் ம் 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 கற்பனைகளில் அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஒப்புமையாக எங்க நிழலது கற்பனைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிஜம் வந்த பிறகு எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய இதயங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உடன்படிக்கை பற்றி இப்போ யாரு? நம்ம தான் உடன்படிக்கை பற்றி. நம்ம தான் யாருடைய உடன்படிக்கை பற்றி செல்லும் போது தேவனுடைய சமூகமும் உடன்படிக்கை கூடயே செல்லும். நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ தேவனுடைய சமூகமும் நம்ம கூடயே போறோம். இப்போ யாரு தேவனுடைய ஆலயமா இருக்கிறது? யார் ஆசரிப்பு கூடாரமா இருக்கிறது? நம்ம தான். ஏன்னா எப்போ இயேசு கிறிஸ்து இறந்தாரோ, மறுபடியும் காட்டுங்க அந்த ஒரு திரைச்சீலை இருக்கும். மகா பரிசுத்தலம் பிரிக்கிறதுக்கு ஒரு திரைச்சீலை இருக்கும். அது 2 கிழியும். 2 கிழிஞ்சப்ப தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகி எங்க வந்தது? நமக்குள் வந்து. இப்ப நடுவில் ஒரு திரைச்சீலை இருக்கு, அதான் திரைச்சீலை. அது வந்து 2 கிழி. இயேசு கிறிஸ்து இறக்கும்போது நீங்க மத்தேயு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக அது பிரிஞ்சதுன்னு பார்க்கலாம். பிரிஞ்ச உடனே தேவனுடைய மகிமை எப்பொழுதும் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிறது கிடையாது. ஆசரிப்பு கூடாரத்துலேயும் வேற எங்கேயும் தேவனுடைய ஆலயத்துல இருக்காரு. எங்க இருக்காரு? நமக்குள் வாசம் பண்ணிக்கிறார். நம்ம தான் தேவாலயமா இருக்கோம், நம்ம தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கோம், நம்ம தான் உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். அதனால மரித்த நம்மை உயிர்ப்பிப்பதை அடையாளமாக ஆரோனுடைய தளித்த கோல் இருக்கிறது. உயிர்த்த நாம் என்னத்துக்கு மறியாமல் இருக்க வானத்திலிருந்து வந்த அப்பம் இதற்கு அடையாளமாக மன்னா இருக்கிறது. உயிரோடு இருக்கும் அளவும் நான் சாட்சி பகர் வண்ணமாக நம் இதயங்களில் அவருடைய வார்த்தை இந்த அடையாளம் படுத்தும் விதமாக 2 கற்பலகைகள் அங்கு இருக்கிறது. அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பகுதிக்கு பிரதான ஆசாரியன் போக முடியும். பிரதான ஆசாரியன் இங்க வெளிப்பிரகாரத்தில் இஸ்ரவேலர்கள் போக முடியும், பரிசுத்தலத்தில் ஆசாரிகள் போக முடியும். மகா பரிசுத்தலத்தில் யார் போக முடியும்? பிரதான ஆசாரியன். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். ஆனால் கடவுள் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காரு? 24/7 எல்லாம் திரைச்சலை கிழிச்சு எவ்வளோ அருமையான மற்றவர்களுக்கு கிடைக்காத சிலகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. தேவனுடைய மகிமை நமக்குள் காணப்பட வேண்டும். இதுதான் உண்மையான ஆராதனை, உண்மையான தேவனை மகிமைப்படுத்துதல். பாட்டு பாடுறது அவசியம்தான், அது ஒரு பகுதி தான். பாட்டு பாடுறது ஒரு பகுதி. நம்முடைய வாழ்க்கை முறையினாலும் தேவனை நாம கனப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு வந்து முன்னடையாளமாக இருந்த ஆசரிப்பு கூடாரம் முன்னடையாளமாக இருக்கிறது. மறுபடியும் காமிங்க, அதை ஃபுல்லாகவே காமிங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வாசல் இல்லையா? இயேசு என்னும் வழியாக நாம் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறோமா? நம்ம ரீகன்சிலியேட் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. அடுத்தது வெண்கல பலிபீடம். வெண்கல பலிபீடம் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? வெண்கல பலிபீடம். அதுக்கப்புறம் வெண்கல கழுவும் தொட்டி. வேத வசனத்தில் அனுதினமும் சுத்திகரிக்கும் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? வெண்கல கழுவும் தொட்டி. அடுத்தது மகா பரிசுத்தலம். குத்து விளக்கை போல் எரிந்து பிரகாசிக்கிற வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறதா? சாட்சியின் ஜீவம் நம்மிடம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நான் ஒளியாக விளங்குகிறேனா? அடுத்து சமூக தப்பம்.
சமூக தப்பத்தை புசித்து, அதாவது ஜீவாப்பமாகி கிறிஸ்துவை புசித்து கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தையும் மற்ற விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்தையும் வெளிப்படுத்துகிறேனா? மேற்கண்ட அனைத்தையும் கடைபிடித்து தூவ பீடத்தில் துதி ஜபங்களை ஏறெடுக்கிறேனா? துதி பீடம் இவைகளெல்லாம் செஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? துதி ஜபங்களை ஏறெடுக்க முடியும். அந்நிய கனி கொண்டு வராதிருக்கிறேனா? இவளையெல்லாம் செய்யாம சும்மா வெறுமனே பாட்டு பாடு கொண்டிருக்கிறேனா? அதுக்கப்புறம் இவைகளாம் செஞ்சா நம்ம எங்க நுழையிறோம்? மகா பரிசுத்தலத்துக்கு நுழையிறோம். கிருபாசனத்தை பற்றி கொண்டு உடன்படிக்கை பற்றி செல்லும் இடம் எல்லாம் தேவ பிரசன்னம் காணப்பட்டது போல நாம் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறோமா? இவை அனைத்து காரியங்களும் செய்து ரோமர் 12 இவெல்லாம் செஞ்சா என்னன்னு அர்த்தம்? நம்முடைய சரீரத்தை ஜீவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம். ரோமர் 12:1 படிங்க. ரோமர் 12:1. எப்படி இந்த ஆசரிப்பு கூடம் தேவாலயம் தேவனுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ, நம்முடைய இப்ப நம்ம இப்ப யாரா இருக்கோம்? நாம் தான் இப்ப ஆசரிப்பு கூடம், நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கும். நம்ம எதற்கு பிரதிஷ்டை பண்ணிடப்பட்டிருக்கணும்? யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும்? யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அதை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. என்னை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. இதைத்தான் சிக்னிஃபை பண்றது. என்ன பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரம் இதைத்தான் அது சிக்னிஃபை பண்ணுது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் உண்மையான ஆராதனை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமீன்.